அனைவருக்கும் வணக்கம். நமக்கு ஆர்ஆர்பியிலிருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்ன தேர்வுகளுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்டிபிசி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இம்பார்ட்டண்ட்டா விஷயங்கள பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து 21/10/2025. க்ளோசிங் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் இதுக்கு நம்ம பண்ணணும். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷனை எப்போக்குள்ள பண்ணி முடிக்கணும் அப்படின்னா நவம்பர் 20ஆம் தேதிக்குள்ள பண்ணி முடிக்கணும். ஓகேவா? ஸோ ஆன்லைன்ல அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நவம்பர் 22 வரைக்கும் நம்ம அந்த பேமெண்ட்டை வந்து பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அப்ளிகேஷன்ல ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை ரெக்டிஃபை பண்றதுக்காக 23 நவம்பர்ல இருந்து டிசம்பர் 2 வரைக்கும் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கரெக்ஷன் விண்டோ இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதர் இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்கு, என்ன பே லெவல் இருக்கு, அண்ட் தென் ஒவ்வொரு போஸ்டிங்லயும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா பார்க்குறப்ப நமக்கு 5810 வேகன்சிஸ் வந்து இருக்கு. 5810 வேகன்சிஸ் வந்து இருக்கு. சரியா? ஸோ அதர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எக்ஸாமினேஷன் வந்து 2 ஸ்டேஜ் எக்ஸாமினேஷனா இருக்கும். 2 ஸ்டேஜுமே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டா இருக்க போகுது. ஸோ ஸ்டேஜ் 1ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ்ல 40, மேத்தமெட்டிக்ஸ்ல 30, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல ஒரு 30 கொஸ்டின். ஸோ 100 கொஸ்டின். எக்ஸாம் டைம் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம், 90 மினிட்ஸ் வந்து இருக்க போகுது. சரியா? அடுத்தது இதுல இருந்து நமக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு கூட்டிட்டு போவாங்க. ஸோ செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் தான், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டாக தான் இருக்க போகுது. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்ல 50 கொஸ்டின், மேத்தமெட்டிக்ஸ்ல 35, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல 35, மொத்தம் 120 கொஸ்டின்ஸ் வந்து இருக்க போகுது. சரியா? இதுக்கான எக்ஸாம் டியூரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ். இதுக்குமே 2 டயர் 1ம் சரி டயர் 2ம் சரி 90 மினிட்ஸ் எக்ஸாம் இருக்க போகுது. டயர் 1ல நம்ம 100 கொஸ்டின்ஸ் எழுத போறோம். டயர் 2ல வந்து 120 கொஸ்டின்ஸ் வந்து எழுத போறோம். சரிங்களா? ஸோ இதான் வந்து பேசிக்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க, ரயில்வே படிக்கிறவங்க, எஸ்ஐ படிக்கிறவங்க எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா நம்ம படிக்கக்கூடிய சிலபஸ் தான் இங்க பாதி அப்படியே கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ், மேக்ஸ், ரீசனிங் அப்படிங்கிறதுலாம் நம்ம படிக்கக்கூடிய சிலபஸ் தான். கொஞ்சம் அந்த எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்து எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பேட்டர்ன்ல நம்ம படிச்சோம்னா ஈஸியாக கிராக் பண்ண முடியும் நம்மளால. சரிங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இன்னொரு தடவை பார்த்துருவோம். நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இன்னைக்கு. க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 20 நவம்பரோட முடியுது. அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ 23 நவம்பர்ல இருந்து டிசம்பர் 12 வரைக்கும் இருக்கு. ஸோ முக்கியமானது பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 5810 வேகன்சிஸ் வந்து இருக்கு. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. இந்த எக்ஸாம்க்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். சரியா? தேங்க்யூ.